வணக்கம் மக்களே! அனைவரையும் பொம்மை பொண்ணு விளாக்ஸ் சேனலிற்கு அன்போடு அழைக்கப்படுகின்றார். இன்னைக்கு என்ன நாள்? ஞாயித்துக்கிழமை. தூங்காம என்ன பண்ணிட்டுருக்கோம், காலையில கிளம்பி எல்லாரையும் கிளப்பி, வேண்டியதெல்லாம் பேக்ல எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டம் தான் பஸ்ஸ பிடிக்க. பஸ்ஸும் பிடிச்சாச்சு. போறோம் போறோம் போயிட்டே இருக்கோம். பின்னாடி ஒரு மனுஷன் வேற தூங்கி தூங்கி சாவடிக்கிறார் என்ன. வந்துட்டோம். இதுதான் நம்ம வர வேண்டிய ஏரியா. இன்னைக்கு என்ன நாள்? நம்ம அண்ணாக்கு பொறந்த நாள். அதனால ஃப்ரீயா விட்டுருக்காங்க இல்லையா வண்டலூர்ல. ஃப்ரீனா ஃப்ரீ கிடையாது. நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணியிருக்கணும். அந்த ஃப்ரீ டிக்கெட்ட கூட. புக் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும் தான் என்ட்ரி. ஏன் அப்படின்றதுக்காக அப்படின்னா, ஏற்கனவே நெறைய இழப்புகள பார்த்துருக்கோம் இல்லைங்களா? மறுபடியும் எதையும் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த முன்னெச்சரிக்கை. நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது இந்த பொறுப்பெல்லாம் நம்பளுமே ஃபாலோ பண்ணணும். அவங்க குறிப்பிட்ட நபர் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு உள்ள எவ்வளோ பேர் அலோவ் பண்ண முடியும் அப்படின்ற வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க புக் பண்ண பிறகு கொஞ்ச நேரத்திலே அது க்ளோஸ் ஆயிடுச்சு. எப்படியோ நல்லபடியா எங்களுக்கு கிடைச்சிருச்சு. என் குழந்தைங்க பொறந்து நான் இன்னும் எதுக்குமே போல வண்டலூர் பக்கம். இந்த தடவ தான் போலான்னு சொல்லிட்டு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சது. என்னோட மாமியாரும் கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு ஃபன் வித் ஆத்துக்கார் அண்ட் சில்ட்ரன் மட்டும் இல்ல, மாமியாரும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். வாய் இந்த வாய் கொஞ்சம் சும்மா இருந்தா போதும், நல்லபடியா போகும் இந்த நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அண்ட் தென் இங்க பார்த்தீங்களா, சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் போச்சு. என் பையன் எப்படியோ அமைதியா போயிட்டான் பார்க்காம. சிங்கம், புலி, கரடி எல்லாம் உள்ள இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கோம். இது ரொம்பவே நல்ல விஷயம். குழந்தைங்க தொலையாம இருக்கிறதுக்கு. இன்கேஸ் தொலைஞ்சிட்டா கூட பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் இந்த டேக்ல எழுதி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்க வீட்ல இருந்தே ஃபுட்டு கொண்டு போயிட்டோம் எல்லாத்துக்குமே. குழந்தைங்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி. நான் அவுட் சைட் ஃபுட் எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா குட்டி குட்டி குழந்தைங்க வச்சிருக்கும்போது நம்ம சீக்கிரமா அவுட் சைட் ஃபுட்லாம் குடுத்தா அவங்களுக்கு ஒத்துக்காம போயிடுமோ அப்படின்றதுக்காகவே எல்லாத்தையுமே நான் பேக்ல பேக் பண்ணிட்டு தாங்க போனேன். என் காலையில குழந்தைங்களுக்கு எல்லாத்தையுமே குடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். சின்ன குழந்தை வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக எனக்கும் என்னோட மாமியாருக்கு மட்டும் இந்த கார் அலவுடு. அவரும் என்னோட பெரிய பையனும் சைக்கிள் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் போக, நாங்க ஒரு பக்கம் போக ஒரே கூத்தால போச்சு. ஸோ வண்டி இந்த அளவுக்கு ஸ்பீடா போனா நான் எப்படி நின்னு ரசிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஸ்லோ பண்ணாங்க. அந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் மிருகங்கள்லாம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. ஆனாலுமே இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல தான் பார்க்குற மாரி இருந்தது. நெறைய பார்க்க முடியலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பார்க்க முடியல, எனக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ஒண்ணும் பெருசா வருத்தப்பட தேவையில்ல. இந்த ரேஞ்சில தான் இருக்கு. எனக்கு என்னவோ நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். அப்பவும் இப்பவும் நெறையவே மாறி இருக்குன்னு தோணுது. அப்ப நெறைய மிருகம் பார்த்த மாரி எனக்கு தோணுச்சு. இப்ப என்னவோ கம்மியா இருக்க மாரி இருக்கு. புலியே அப்போ 3 பார்த்தா மாரி இருந்தது. இப்ப 1 தான் இருக்கு போல. நான் அந்த அளவுக்கு தான் பார்த்துருக்கேனா, இல்ல நிஜமாவே அவ்வளோதான் இருக்கான்னு எனக்கே தெரியலங்க. அப்படியே போகுது வண்டி. போற வரைக்கும் போட்டோம். சரி பார்க்குற வரைக்கும்லாம் பார்க்கலாம். ஏன்னா சின்ன குழந்தைய தூக்கிட்டு நம்மளாலயும் ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படின்றதுக்காக எனக்கு ரொம்ப புடிச்சது யானை தாங்க. நான் 2 யானைய பார்த்தேன். ஒட்டகச்சிவிங்கி, நீர் யானை எல்லாமே வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்தேன். கிட்ட தெரிஞ்சது. மறுபடியும் ஏத்துற இடத்துல இறக்கி விட்டாங்க. நானும் மாமியாரும் உட்காந்துருக்கோம். வண்டியில கூட்டிட்டு போவே இவன் தூங்க ஆரம்பிச்சுட்டான். அப்படியே படுக்க போட்டுக்கிட்டேன் மடியிலேயே. அவனும் தூங்கிட்டே இருக்கான். இப்போதைக்கு எழுந்துக்கிற பாடு இல்ல. ஒரு பக்கம் பார்த்தா என்னோட மாமி எல்லாரையும் சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. "என்னதான் பார்க்குறீங்க?" அப்படின்னு நானும் கேட்டா, எல்லாரும் கல்யாணம் ஆகாமலே சுத்தி சுத்தி போறாங்களாம். எனக்கு சிரிப்பா வந்துச்சு இத கேட்ட பிறகு. வந்ததுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கிடைச்சது. வாங்கி குடுத்தாரு. வாங்கி எனக்கு பிஸ்தா ஃப்ளேவர் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டோம் எல்லாருமா சேர்ந்து. நானும் என் பையனும் சியர்ஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டோம். ஒரு வழியா எல்லாத்தையும் பார்த்துட்டோம். எங்களோட ஸ்லாட்டிங் டைமும் முடிஞ்சது. மழை வரா போல இருந்தது. சரி கிளாம்பாக்கம் பக்கத்துல தான். அங்க போனா தான் பஸ் டக்குன்னு கிடைக்கும்ன்ட்டு போயிட்டோம். பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். குழந்தையும் நானும் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோம். பஸ் ஏறின கொஞ்ச நேரத்திலே நல்ல மழை புடிச்சுக்கிச்சுங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.